வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு உடல் சூடெல்லாம் தணிக்கக்கூடிய வெந்தயமும் நாட்டு வெங்காயமும் சேர்த்து அற்புதமாக ஒரு புளிச்சாறு, அதாவது ரசம் பார்க்க போகிறோம். இந்த ரசம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. எங்கள் அம்மா இதை செய்யும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சுட சுட சோறு போட்டு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. கூட ஏதோ ஒரு துவையல், பருப்பு துவையலோ அல்லது தேங்காய் துவையலோ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இந்த மாதிரி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இது போல் ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்ப்போம். புளி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து அரிசி கழுவுன 2வது தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி கொஞ்சமாக தேவைப்படும். இது தவிர இந்த மாதிரி 1/2 தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம் தேவைப்படும். வெந்தயம் மட்டும்தான் இந்த ரசத்தில் போட்டு நம்ம தாளிப்போம். அப்புறமா 1 பிடி அளவுக்கும் இல்லை அதுக்கு குறைவாவோ நாட்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் 1, வரமிளகா ஒரு 2 அல்லது 3, பெருசாக இருந்ததுன்னா 2 அல்லது 3 போதும். இது கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். முதல்ல இந்த புளியை தண்ணியில் நல்லா சேர்த்து கரைச்சி எடுத்துப்போம். நம்ம கரைச்சி எடுத்த புளியை வடிகட்டிக்கலாம். எப்பொழுதுமே புளி எந்த சமையலில் சேர்த்தாலும் இந்த மாதிரி கையால் வடிகட்டுங்க. இப்போ நிறைய பேர் அந்த வடிகட்டியெல்லாம் பயன்படுத்தி வடிகட்டுறாங்க. அது மாதிரி வடிகட்டும் போது என்ன ஆகும்னா இந்த சதை பற்றெல்லாம் அதுலேயே நின்றுடும். நீங்கள் என்ன சமையல் செஞ்சாலும் அதில் அந்த சுவையே வராது. 1க்கு 2 தடவை வடிகட்டிக்கலாம், திப்பி எதுவும் இல்லாமல். கரைச்சி வச்ச புளி கூடையே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்ததா தக்காளி பழத்தை இதிலேயே கரைச்சி விட்டுடலாம். கையாலேயே நல்லா பிழிஞ்சு கரைச்சி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 தேக்கரண்டி அளவுக்கு போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் சேர்த்து வெடிக்க விட்டுடலாம். வெந்தயம் வெடித்ததும் வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். இந்த ரசத்தில் மிளகு, சீரகம், பூண்டு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த ரசம் இந்த மாதிரி வெறும்னே வச்சாதான் ரொம்ப சுவையாக இருக்கும். மிளகு ரசம்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி முதல் கொதி வரும்போதே அடுப்பை நிறுத்திடுவோம். ஆனால் இந்த ரசத்துக்கு அந்த வெங்காயமும் வெந்தயமும் கொஞ்சம் நல்லா ரசத்தில் ஊறுற அளவுக்கு வேக விடணும். அதனால் நல்லா ஒரு 2 கொதி அளவுக்கு தலப்பலான்னு நல்லா கொதிக்கணும். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு கடைசியாக நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லியை இதில் சேர்த்து இறக்கிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.